அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி 1 கிலோ, கொத்தமல்லி புதினா தேவையான அளவு, அதாவது ஒரு பிடி கையளவு. பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தயிர் இந்த டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, ஒரு குட்டி லெமன் பாருங்கள், குட்டி லெமனு, பெப்பர் 1/2 டீஸ்பூனு, பட்டை லவங்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு அரை குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். ஆச்சுங்களா? சூடு ஏற்றோம் பார்க்கலாம். சூடு ஏறிடுச்சுங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் போட்டுக்கலாம். லைட்டாக சூடு ஏறணுங்க, ரொம்ப சூடு ஏறக்கூடாது. அப்புறம் படப்படான்னு மூஞ்சிலே அடிக்கும். வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. வதங்கட்டும் பார்க்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. அதாவது 60% குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதும் நம்ம கறி போட்டுக்கலாங்க. பாருங்கள், கறி போட்டாச்சு. இது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. இந்த ஆனியனில் குக் ஆகணுங்க நல்லா, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு. சரிங்களா? ஆனியனில் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸு குக் பண்ணலாங்க. குக் பண்ண பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் குக் ஆச்சு. தயிர் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. கலாரி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலாரிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலாரிக்கோங்க. தயிர் போட்டுக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் வாசனை வந்தப்பறம் அது செய்யும்போதே தெரியும். தயிர் போட்டுக்கலாங்க. தயிர் போட்டு நல்லா கலாரிக்கலாம். இது டீப் ஃப்ரைங்க, தண்ணி இல்லாமல் வறுக்கணும். அதனால மசாலா ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. தக்காளிக்கு பதில் தாங்க தயிர் போடுறது. தயிர் போட்டால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும் சிக்கனு, அதுக்காக தான் தயிர் போடுறது. வேகட்டும் பாருங்கள், தண்ணி ஊற்றணும். அதாவது கறி முழுகிற அளவு தண்ணி ஊற்றணுங்க. கறி முழுகிற அளவு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது நாட்டுக்கோழி இல்லையா, நம்ம ஃபாரம் கோழியாக இருந்தால் போதும். ஃபாரம் கோழியாக இருந்தால் நம்ம இந்த தண்ணி டீப் ஃப்ரை ஆகணுங்க. இது வரலும் கொதிக்கட்டுங்க. இது பாருங்க, எல்லாமே தண்ணியில் நனைஞ்சிச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு, இந்த டீப் ஃப்ரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஆஃப் குக் ஆகிருக்கு. தண்ணி பாருங்கள் சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி, பார்க்கலாம். பாருங்கள், பெப்பர் பொடி போடுங்க. பெப்பர் ஆல்மோஸ்ட்டு குக் ஆகிடுச்சுங்க. எல்லாம் கலரில் பெப்பர் லாஸ்ட்டு இது வறுத்து பொடி பண்ணுதுங்க. டீப் ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாம்.
பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுப்போம். நெய் போட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. லெமன் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸு லாஸ்ட்டாக போட்டுக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹையில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க. பெப்பர் சிக்கனு, நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கனு ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.